வெல்கம் பேக் டு ரேபிட். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க பைக் பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் ஆஃப் டார்க்னே சொல்லலாம். அந்த பைக்கை மான்ஸ்டர் ஆஃப் டார்க்னு சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சுட்டு இருக்கும். சரி வாங்க அந்த பைக்கோட ஜெனரல் ரிவ்யூ அண்ட் டாப் எண்ட் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோங்க பைக் எப்படி நிக்குது பாருங்க. அப்படியே ஒரு பேயோட ஒரு லுக்கை வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு எம்டி பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வண்டியோட ஜெனரல் ரிவ்யூ அண்ட் டாப் எண்ட் தான் பார்க்க போறோம். வண்டி எடுத்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. இன்னும் நம்பர் பிளேட் கூட வாங்கல. அதுக்காடி நான் வண்டி வாங்கிட்டு வந்தேன் பையன்கிட்ட. ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இன்னும் நம்பர் பிளேட் கூட வாங்கல. புது வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து பைக்ல என்னென்ன கம்பெனி சைட்ல இருந்து மாத்தி கொடுத்துருக்காங்கன்ட்டு இந்த வீடியோவில் நான் சொல்றேன். சரி வாங்க இதோட ஜெனரல் ரிவ்யூக்கு போயிடுவோம். இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 155 சிசின்னு சொல்லுவாங்க. ஆனால் கரெக்டான எக்ஸாக்டான சிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா 155 சிசி. இந்த இன்ஜினோட செட்டப் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின், லிக்விட் கோல்ட் இன்ஜினு. நெக்ஸ்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 18.5 பிஹெச்பி, 13.9 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்ம என்எஸ் ரிவ்யூ பண்ண சொல்லும் போது பஜாஜோட தனித்தன்மைன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் பார்க் இக்னிஷியம்ட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அந்த வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ அது இருக்கும். என்எஸோட டாப் எண்டும் அண்ட் ஜெனரல் ரிவ்யூ நம்ம அதில் போட்டிருப்போம். அதே மாதிரி யமகாவோட தனித்தன்மைன்னு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா விவிஏன்னு சொல்லலாம், வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன் சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவிஏன்ட்டு வந்து எதை வந்து சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் வேல்வ் ஆக்சுவேஷன் சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து 4 வால்வ் இன்ஜின். நீங்க ஒரு லோவான ஆர்பிஎம்ல வந்து 4 வால்வாக இன்ஜின் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஒரு 7000 ஆர்பிஎம் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா விவிஏ வந்து ஆன் ஆயிட்டு 2 ஸ்ட்ரோக்கா வந்து இன்ஜின் கன்வெர்ட் ஆகிட்டு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து எப்பயுமே பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அது வந்து நீங்க எதில் ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னா RX 100ல ஃபீல் பண்ணிருப்பீங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஒரு 7000 ஆர்பிஎம்க்கு அப்புறமா இந்த வண்டி வந்து 2 ஸ்ட்ரோக் இன்ஜினா மாறி நம்மளுக்கு பவர்ல வந்து எந்த வித ஒரு எப்படி சொல்றது, எந்த வித ஒரு லாஸும் இல்லாம, பவர் லாஸ் எந்த ஒரு பவர் லாஸும் இல்லாம வந்து பயங்கரமா பவர் வந்து கிடைக்கும் ஹையர் ஆர்பிஎம்ல. அதே தான் என்எஸ்ல வந்து ட்ரிபிள் ஸ்பார்க் இக்னிஷன் கொடுத்துருந்தாங்க. இதுல வந்து விவிஏ கொடுத்துருக்காங்க. ரெண்டு வண்டியுமே பவர்ல அப்படிதான் இருக்கும். நம்ம வண்டி எடுத்துட்டு டாப் எண்ட் போகும்போது அந்த விவிஏ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். எம்டி நீங்க எம்டி வச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எம்டி வச்சிருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 138 கிலோகிராம் வந்து வெயிட் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க டேங்க் கெப்பாசிட்டி. அப்படியே மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ஃபுல்லா டிஜிட்டல்ல தான் இருக்கு. ஆன் பண்ணுவோமா? ஹாய் சுபாஷ். இந்த வண்டியோட ஓனர் பேர் வந்து சுபாஷ். டிஜிட்டல் மீட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபியூல் மீட்டர் வந்துருது. அதுக்கப்புறமா இது வந்து ஆர்பிஎம் மீட்டரு, இது வந்து ஓடோ மீட்டரு, இது வந்து ஸ்பீடோ மீட்டரு. இந்த பக்கம் வந்து கியர் இண்டிகேஷன் வந்துருது. அதுக்கப்புறமா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் லைட்டு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இன்ஜின் கட் ஆஃப், இன்ஜின் சுவிட்சு, இன்ஜினில் ஃபால்ட் ஆச்சுன்னா அந்த சுவிட்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் சுவிட்சு, லைட் சுவிட்சு, ஏபிஎஸ் சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் ஒன் ட்ரிப் மீட்டர்லாம் செட் பண்ணுற சுவிட்சஸ். அதுக்கப்புறமா இந்த சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா எம்டி ஜென்ரேஷன் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஏன் அப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல ஏதோ தாய்லாண்டோ சம்திங் ஏதோ ஒரு கண்ட்ரில வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா சுவிட்சஸ் பிளேஸ்மெண்ட் வந்து. கீழே பார்த்தீங்கன்னா ஐபீம், லோ பீமு, அதுக்கப்புறமா பாஸ் பண்ணுற சுவிட்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் சுவிட்ச் வரும் ஃபர்ஸ்ட் எல்லா பைக்லேயும். இதில் ஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆர்ன் வர சுவிட்சில் ஆர்ன் வர இடத்துல பிளேஸ்மெண்ட்ல வந்து இண்டிகேஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இண்டிகேஷன் வர பிளேஸ்மெண்ட்ல வந்து ஆர்ன் கொடுத்துருக்காங்க. அதுதான் இதில் வர டிஃப்ரென்ஸு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் லைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த லுக்கா பாருங்க, பயங்கரமா இல்லைப்பா, செமையா இருக்கு பாருங்க. அந்த 2 லைட் எரியுது பார்த்தீங்களா, அது வந்து டிஆர்எல்ல கொடுத்துருக்காங்க. கீழே மெயின் லைட் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பின்னாடியும் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் டைல் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா பிரேக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டபுள் டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. டுவல் சேனல் ஏபிஎஸ். இந்த வண்டி வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்லயும் இருக்கு. நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறதுல தான் இருக்கு. இவன் வந்து டுவல் சேனல் ஏபிஎஸ் தான் எடுத்திருக்கான். அதுக்கப்புறமா இந்த வண்டியோட டயர் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 17 இன்ச் அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் இந்த வண்டியை பத்தி? இந்த வண்டியோட Gen 1 Gen 2 என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா மோனோ செக்ஷன், இந்த பின்னாடி வந்து மோனோ செக்ஷன் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து அப்சைட் டவுன் 4 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறமா அந்த சுவிட்சஸில் வந்து வேரியன்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இந்த மோனோசெக்ஷன் சஸ்பென்ஷனும் அப்சைட் டவுன் சஸ்பென்ஷனும் வந்து ஓட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம் இந்த வண்டியில். சரி, வேறு எதனா மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அந்த லுக்கை பாருங்களேன், பயங்கரமாக இருக்குல்ல. எம்டி பிடிக்குமான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா எம்டி வச்சுருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு பேயோட லுக்கு வந்து அப்படியே வெறித்தனமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட ஓனர் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வைசர் ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா கீழே வந்து ரேடியேட்டர் கார்டு ஒன்று போட்டிருக்காரு. ரேடியேட்டர் சேஃப்டியாக இருக்கணும்னு ரேடியேட்டர் கார்டு ஒன்று போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பின்னாடி வந்து ஸ்டாக்கில் வந்த டைல் தடியை வந்து கட்டிட்டு இவர் வந்து ஒரு டைல் தடி போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பிரேக் பிடிச்சா இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளிங்காய் எரியிற மாதிரி அந்த ஸ்டாப்பர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது ஒன்று போட்டிருக்காரு. இது பாருங்க, இது வந்து ஒரு மல்டி விதமாக எரியுது. நீங்கள் லைட்டாக பிரேக் பிடிச்சிங்கன்னா அந்த பக்கம் நின்று மாறி எரியுது. கொஞ்சம் ஹெவியாக பிடிச்சிங்கன்னா ரொம்ப நேரம் அது மாதிரி எரியுது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா. மொத்தம் இதில் ஆல்ட்ரேஷன் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 வந்துச்சுன்னு சொன்னார். லேபர் கேபர் எல்லாமே சேர்த்து. வேறு என்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலான்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதோட டாப் எண்டுக்கு போயிடுவோமா? டாப் எண்ட் பார்க்கறதுக்கு போயிடுவோமா? சரி வாங்க, டாப் எண்ட் பார்க்கறதுக்கு போவோம். சரி வாங்க, டாப் எண்ட் கிளம்பிட்டோம். டாப் எண்ட் பார்க்கறதுக்கு போவோமா? ஃபர்ஸ்ட் இதோட சவுண்டை கேட்டுட்டு போயிடுவோம். ஐடில் சவுண்டு த்ராட்டில் பண்ணுவோமா? 1 2 3. வெறித்தனமா இருக்கா வைப், ஃபர்ஸ்ட் வைப். சரி வாங்க, அதுக்கப்புறமா கிளம்புவோம். வாடா. டாப் பண்ணி பார்ப்போமா? ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன்ல இருக்கிறதுனால அப்படியே தூக்கி விட்டுருப்பீங்க. இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு லைட் எரியும். வேற லெவல்ல அந்த மான்ஸ்டர் ஆஃப் டார்க்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா இழுக்குதுங்க வண்டி. இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் மட்டும் இல்லைன்னா கொஞ்சம் லாங் போகலாம். ஓரளவுக்கு மேலே ஹைட் ஏறிச்சுன்னா அப்படியே வந்து வண்டி இறங்கிடுது, டவுன் ஆகிடுது. சரி வாங்க, நேரம் நம்ம நாடி திருப்பி தெரிகிற மாதிரி இந்த வண்டிலையும் ஃபுல் கேஜ் வந்து துடிச்சிட்டே இருக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போயிடுவோம். ஃபீல் போட்டோன்னா அதான் அந்த நாடி திருப்பி தெரிகிற மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, அது அப்படி நின்றுச்சுங்க. இப்போலாம் அந்த மீட்டர் பார்க்கறதுல நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதுக்காட்டி பாருங்க 2 வீக்ஸ் தான் ஆகுது. அதுக்காட்டியுமே 2685 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு இருக்கான். பசங்க அவ்வளோதான், நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தன்ற மாதிரி ட்ராக்குக்கு வந்தாச்சு. டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவோமா? எம்டியோட டாப் ஸ்பீடு வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரி வாங்க, அதுவும் 2 வீக்ஸ் தான் அது வண்டி எடுத்து. ஃபர்ஸ்ட் கியர் 45, செகண்ட் கியர் 67, தேர்ட் கியர் 91, ஃபோர்த் கியர் 107, ஃபிஃப்த் கியர் 127ங்க. பாபுல இருக்குதுங்க. டாப் எண்ட் 128, 129, 130, 131, 132, 132, 32, 32, 32, என்னடா 32, 33, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146
ஏறுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏறுற மாதிரி இருக்கு. அந்த வாங்க நெக்ஸ்ட் ட்ராக்குக்கு போய் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணதுல வந்து 137 போச்சு எம்டி. 2 வீக்ஸ் தான் ஆகுது வந்து இன்ஜின்லாம் கொஞ்சம் செட் ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக போகுது போல இருக்குது. நீங்கள் எம்பி வச்சுருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு டாப் எண்ட் ஏறி இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் அப்படி வந்து கியர் வேரியன்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து அகைன் ஒன் டைம் வந்து நெக்ஸ்ட்டு ட்ராக்கு வந்தாச்சு மாதிரின்ற மாதிரி நெக்ஸ்ட் எடுத்து வந்தாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து எந்த அளவுக்கு டாப் எண்ட் போகுதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க போகலாம். அகைன் ஒன் டைம் செக் பண்ணுவோமா எம்டியோட டாப் ஸ்பீடு. ஃபர்ஸ்ட் வந்து செக் பண்ணதில் வந்து 137 போச்சு. இப்போ வந்து அகைன் ஒன் டைம் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். சரி போகலாமா? ஃபர்ஸ்ட் கியர் 45, செகண்ட் கியர் 67, தேர்ட் கியர் 91, ஃபோர்த் கியர் 107, ஃபிஃப்த் கியருங்க 127, 128ங்க ஃபிஃப்த் கியர். டாப் எண்ட் சிக்ஸ்த் கியர்ல இருக்கும். 133, 133, 135, 35, 36. Go empty. 37, 38. பிரிட்ஜ் வந்துச்சுங்க. சரி போவோம். ஃபர்ஸ்ட் வந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செக் பண்ணதுல வந்து 137 போச்சு. இப்போ வந்து 138 போச்சு. ஓகே தானே, எம்டியோட ஜெனரல் டாப் எண்ட் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுவும் புது வண்டி, இன்னும் வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கூட போகலான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 1500 கிலோமீட்டர்ல விடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வந்துருவோம். ஆனால் 2 வீக்ஸ் தான் ஆகுதுங்க வண்டி எடுத்து. இன்னும் வந்து இன்ஜின் செட் ஆகணும். கொஞ்சம் வந்து இன்ஜின்லாம் வந்து கொஞ்சம் செட் ஆகணும். அதனால வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். புது வண்டின்றதுனால அப்படி இருக்க போல இருக்கு. ஆனால் எம்டியோட டாப் எண்ட் பார்த்தீங்கன்னா 138 போச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எம்டி வச்சுருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எம்டி வாங்க போகிறேன்னு சொன்னால் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எம்டி பிடிக்குமா, எம்டியோட டாப் எண்ட் வந்து நீங்கள் எவ்வளோ ஓட்டிருக்கீங்கன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே எம்டி பிடிச்சிச்சுன்னா கீழே ஒரு லைக்கை போட்டுட்டு உங்களோட கருத்து கணிப்பை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற பிஹெச்பியும் பவரும் நான் வந்து சொல்லியிருப்பேன். பிஹெச்பி ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 10,000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தீங்கன்னா 8,000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ரெண்டுமே வந்து ஹையர் எண்ட் பவரில் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா அனுப்பி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ so much. Bye.